அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இதுவரையும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா சூடாகிற டைமில் நான் ஃப்ரூட்ஸ்னால் கட் பண்ணி எடுத்துக்கலான் இருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் சூடாக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நான் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கட்டி பிடிக்காத அளவுக்கு. ஏன் இப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பால் சூட வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணுறப்ப கட்டி திட்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் தனித்தனியாக. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கலாம். நான் ஒரு மாதுளப்பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கிரேப்ஸை சீட்ஸ்னால் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கிர்னி பழம், பாதி கிர்னி பழத்தை எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதில் தோல்லாம் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா கொதி வர டைமில் நம்ம அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடரு 2 பவுலில் தனித்தனியாக, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இது கூட நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம 1 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் போடணும். 1 கப் சுகர் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கடைசியாக ஒரு மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ சிம்பிளாகவே நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.